இருப்போம். கர்நாடகாவில் அவன் ஒரு தீவிரவாதியா இருக்கிறானா, 4-5 பசங்களை வச்சுக்கிட்டு துப்பாக்கி வேட்டை ஆடுறானா அப்படின்னு கருப்பனுங்க அதுக்கு இந்த தகவல் போகுது. கருப்பனுங்க அதுக்கு போச்சா, இவனுது பரமசிவனது பெரிய அரசாங்கம் தமிழ்நாடு. அந்த ஆத்து ஓரங்கிறவங்கலாம் எல்லாத்தையும் டேய் எவன் சாராயம் காசினாலும் எல்லாம் பட்ட சாராயம் அப்போ எல்லாம் அதிகமாக காசிக்கிட்டு எல்லாம் குடிக்க வேண்டியவங்க. நீ போய் சாராயம் காசுனா அவனுக்கு 1 லிட்டர் சாராயத்தை கொடுத்துடணும். இல்லைன்னா சட்டி பானை தாங்காது, ஊடே தாங்காது, அழகே ஒரு அராஜகம் மற்றாள். அவன் 2 குண்டிக்காரன் பரமசிவன் 5 கிலோ கறி வெட்டினாலும் அது தின்னுபிட்டு தான் ஒரே காலத்தான் எந்திரிக்கணும். எதை பண்ணாலும் அவன் சவரியும் தான் அவனாண்ட போய் கெட்ட உட்காரக்கூடாது. எதை கொடுத்தாலும் அவங்ககிட்ட 1 லிட்டர் 2 லிட்டர் சாராயத்தை வச்சிட வேண்டியது. அவராக சாப்பிட்டு அவர் விட்டுட்டு போனா தான் மற்ற ஆளுக்கு கெட்ட போகணும். மற்றவங்க யாரும் போறதுக்கு இப்படி ஒரு அராஜகம் படிச்சும் ஆகும். ஈரப்பன் இந்த காட்டில் இப்படி இருக்கிறான்னு இப்படி இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது கருப்பண்ணுக்கு அண்ணன் தம்பிகள் 2 பேருக்கு போட்டி. இப்படியே ஆகிட்டு இருக்குதா, பட்டம் மவில்லையே இவன் போதையை போட வேண்டியது. அண்ணன் முண்டாட்டியே அங்கேருந்து வந்த ரூமுக்கு பிடிச்சி இழுக்க வேண்டியது. ஏய் நீங்கள் எழுதிட்டு அவனை சுட்டு தள்ளி விடுந்தா ஏழு போயிருந்தான் ஆத்து பக்கம். அண்ணன் மேட்டுறது அண்ணன் மேட்டு போட வேண்டியது. அவன் பொண்டாட்டி எடுத்துட்டு போய் இவன் போட்டு பொண்டாள வேண்டியது. இப்படி ஒரு கதை வந்துருச்சா. கதை வந்துருச்சுன்னு இந்த கருப்பண்ணன் என்ன பண்ணான், இவனை கொள்றதுக்கு எனக்கு ஏதோ ஒரு வழி வேணும். இங்கே கர்நாடகாவில் வேற போய் 4 பசங்களை வச்சுட்டு அவனுக்கு நல்லா துப்பாக்கி வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கிறானா. போய் அவன் காலையே இவ்வளோ வரும். இன்னும் நம்ம இங்கே என்ன பண்ணுறது, பொண்டு பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இவனும் இப்படி இவனும் இப்படி அப்படின்னு அங்கே துருவா வந்து என்ன சொன்னான்னா சொன்னான். அவங்க அதையும் சொல்லிவிட்டான், வேற பொண்ணு சொல்லிக்கிறான். அப்பா வேறப்பா எப்படி என்னை காப்பாற்றினாலும் சரி என்னை கொண்டாலும் சரி எங்கள் கொடுமை சிறுமை இப்படி இருக்குது. எங்கள் ஆள் இதில் புறாமப்பட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லல. சரி பஞ்சாயத்தில் போட்டு அவனை சண்டை போட்டு விடுங்க. வேற மாதிரி சொல்கிறாரு. அவனை பஞ்சாயத்தில் போட்டு ஊரில் போட்டு சண்டை போட்டு விடுங்க, அவனை மிரட்டி விடுங்க அப்படி. ஐயோ நீ சொன்னீன்னா உன்னை கொண்டு விடுவான். எந்த பஞ்சாயத்துக்கு நான் சொன்னால் என்ன கொண்டு விடுவான். யார் அவனுக்கு போய் சொல்கிறது அப்படின்னு. அவனுக்கு என்னத்தான் வழி, அவனுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாரு. அவனை கொடுறதே தான் மேலு அப்படின்றாரு. அப்படின்னு அண்ணங்காரன் சொல்கிறான். அண்ணனே சொல்கிறான். அப்படின்னா நான் சொன்னா நீ கேஸ் ஏத்துக்குவியா அப்படின்றாரு. நான் கொண்டு விடுவோம் அவனை, நீ ஏத்துக்க நல்லா கஷ்டடியும். ஏத்துக்கிறியா? நான் ஏத்துக்கிறோம். நானே சொட்டன்னு ஏத்துக்குவோம். நீ அவனை கொல்லணும். நாட்டுக்கு எல்லாமே மீறானா, எல்லாமே மீறிவிட்டேன். எதுவுமே ஆகாது. பஞ்சாயத்தும் தாங்களே எதுவும் தாங்களே. ஊரில் கூட கேட்டு பாருங்க, ஒன்னான கேளு ஊரை கேளுன்னு சொல்றாரு. அங்கே போய் கேட்டால் ஊர் நாயும் அப்படி தாங்க. பரமசிவனா இங்கே நாடே தாங்கதப்பா. இடிச்சதெல்லாம் 4 ஆள் ஒட்டா போய் விழுவுறாங்க. அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டுங்க அப்படின்றாங்க. சரி அதை அப்படியே வச்சியாங்க. சரி அவன் என்ன பண்ணுவான் தொழில் அப்படின்றாங்க. போய் கட்டுக்குள்ள உள்ள போதுரா அவனும் வேட்டையாடுற ஆள் தான். சரி அவனை காட்டுக்கு வேட்டைக்கு போக சொல்லு. யாராவது ஒரு ஆள் பாயிண்ட் கொடுக்குறாரு. சரி அவனாட 2 ஆளுங்க சேருவாங்க இல்லையா, அவனை கூப்பிட்டு வேட்டைக்கு போக சொல்லு. அப்புறம் பேசிக்கலாம். மனசாட்சி எப்படிறான்றான் வர அப்படி கற்பனை தான் கேட்குறாரு. வர்றா பாவத்துக்குன்னு நான் கையை ஏந்தலை, இதுதான் முதல் பாவம். முன்னால்தான் நீ சொல்றது பார்த்தா மாட்டை கட்டி போட்டுக்கிட்டு கன்னிக்குட்டி கட்டி போட்டுக்கிட்டு மாட்டை ஆடுற மாதிரி நீ சொல்ற. அவர் சொல்றாரு, அப்படியே தான் சொல்றாரு. ஆண்டனர் வேற பொண்ணு பேசுனது அப்படியே பேசுறாரு. அப்படியே பேசுறாரு. டேய் மாட்டை கட்டி போட்டு கன்னிக்குட்டி ஆண்டவன் அவனை எவ்வாறு நாட்டில் வச்சுட்டு இருக்கிறது என்னாலையும் முடியாது. எனக்கும் அந்த ஆத்திரம் வருது. நீ சொல்லும் போது எனக்கு ஆத்திரம் ஆகி போயிடுச்சு. அவன் காட்டுக்கு அவன் போகணும். அவனை காட்டில் விட்டு தான் நான் அவனை விடுவோம் அப்படின்றாரு. நானும் உடைய வர முடியுன்றான் கற்பனும். சரி வா இந்த மீன் இத்தடை காட்டணும் அப்படின்றா. சரி அப்படின்றாரு. போகிறாங்க. இன்னைக்கு பொன்னாசிக்கு போய்க்கிறான். பொன்னாசிக்கு போய்க்கிறான் என் தம்பி. இன்னைக்கு 2 கையால் கூட்டிகிட்டு போகிறான். இதைத்தான் வருவான். இதையே தடை தான் வரத்தட்டம். அவன் கரியாடியும் வருவான், இல்லை வேணுமட்ட புல்லாடியும் வருவான். அவன் அப்பேர் விட்டாள். அவங்க கையில் 2 கையாட்டு இருக்கான் அப்படின்னா. சரி நீ என்கிட்ட இருக்கிற, நான் உன் தம்பி இன்னைக்கு விடணும். விட்டு அவன் காலையில் விழுந்துக்கிட்டானே, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு. நான் ஊரையும் மெட்டுறான், எல்லாத்தையும் மெட்டுறான், இந்தியும் எல்லாத்தையும் மெட்டுறான்னு அவன் காதுக்கு ஏற்பு காதுக்கு போயிடுச்சு. எல்லாம் ஊர் தகவலும் போகுது இல்லையா. சரி 10 பேர்த்த கேட்டாலும் அப்படியேத்தான் சொல்றாங்க. சரி இதுக்கு ஒரு திட்டம் பண்ணலாமா அப்படின்ற முதல் கொலை பார்த்துக்கா. அவர் என்ன பண்ணா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வேற போல சுடலை வேறு இன்னையும் சொல்கிறீங்கள, அது வேற போய் சுடலை, அதை ஆளுக்கிறாங்க. வேறப்பனா அதை என்ன பண்ணுறாரு தெரியுமா, பின்னாடிக்கிறால பீடி பற்ற வைக்க சொல்கிறாரு. கவிசி அடிக்கிட்டோம், கடார அடிப்போம், ஒதுங்கி போ ஏதோ சொல்லி விட்டோம் அப்படின்னு. ஏய் அது தூண் காலம் தானே, தூண் காலம்.
ஏடா ஒரு பீடி வயசு சுலபமாக வருது, அப்படியே வருது. யாரும் வேட்டைக்காரர் கேட்டுக்காரர் இருப்பாங்களாடா, 2 பேத்து மேலே தோல் மாலை மான்னு அவங்களுக்கு தான் கையாளுங்களுக்கு. ஐயா சும்மா முன்னாடி தான் வராரு, ஜாலியாக துப்பாக்கி தோல் மாலை தான் வருது. அவர் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க அர்ப்பணம், இவனே தான் என் தம்பி, இவனே என் தம்பி ஒன்று காட்டுறாரு. ஏண்டா எட்டு போடலாமான்னு அவர் வேறப்பம் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பின்னாடிக்கிறவன் தான் எட்டுப்படுறான். ஒரு ஈடு எட்டான், அப்படி கீழே விழுந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு 2 கைக்கு 2 கல், அந்த பள்ளத்தில் அந்த கல்லை மட்டும் 2 கைக்கு எடுத்தானா. அவ்வளோ பேர் சாலி. இந்த கல் ஈடு எனக்கு பத்தாதுரா, இந்த கல் ஈட்டுக்கு சிக்கினீங்கன்னா உங்களை ஒரு ஈட்டுக்கு ஒரு ஆளை கொள்ளுவனு, என் கல் ஈட்டுக்கு மட்டும் கண்ணல் காட்டுங்கடா அப்படின்னுது. அப்பா இருந்தால் இன்னொரு ஈடு எட்டுறா, இன்னொரு ஈடு போட்டிருக்கடான்னு சொன்னதான். இல்லை கல் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சானா, இந்த கல் ஈடு சிக்கினீங்கன்னா உங்களை கொண்டு போடுவோம், எல்லாம் என்ன இன்னொரு ஈடு இட்டு தள்ளுங்க, எல்லாம் கூட நான் கொண்டு போடுவோம். எட்டது ஆஃபீஸில் இட்டு விட்டான். மாத்திர முறைக்கு சரியான அளவும் அவர் எந்திரிச்சு உடனே அவர் நின்னுக்கும் போது இன்னொரு ஈடு இட்டுக்கிறாங்க. அவர் தான் மண்ணரை விழுந்தது. ஏன்டா உன் தம்பியே வேற ஆள சொல்கிறான்னு வேறப்புன்னு கேட்டுக்கிறாரு. என் தம்பியே தான் அப்படின்னு தான் ஏடா பண்ணலான்னு தான். இவனை எல்லாரும் தெக்க வடக்கு வேய்ப்பீங்க, இவனை கிழக்க மேற்கு வச்சு வேய்க்கணும், இவன் எதிரியா பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்பாரு தான் அவர் ஏற்ப என்ன சொல்கிறாரு, சரி அவன் அண்ணன் சொன்ன முறை எப்படிக்குதா, அவனையும் அந்த சடங்கு பண்ண சொல்லி இந்த பாடி மட்டும் தூக்குங்கடா மேலே, அப்படியே முருண்டியாட்டுக்கு ஒரு அணப்பு காட்டுக்கு மேலே தூக்குறாங்க. முருண்டியாட்டு ஆமாம், இங்கே ரோட்டு இது வச்சு இங்கே வேண்டாம், ஒரு அணப்புக்கு மேலே தூக்கிட்டு போய் அவனை வச்சு அவன் அண்ணன் என்ன சடங்கு சொன்னானோ அந்த சடங்கு பண்ணி அவனை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சு. அது எந்த இடம்? முருண்டியாட்டு. அதான் முருண்டியாட்டு. அதான் மழைக்காரன் மாட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு இருந்தது. இது என்னடா இன்னாரத்துக்கு ஈடா வச்சு அங்கே கணப்பேறியுது அப்படின்னு பார்க்க இந்த பரமசிவனை கூட்டிட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சு விட்டுக்கிறான். டே கணவாளி ஓடி போயிருங்க அப்படின்னு அந்த கையால வந்தவங்கள அவங்கள 2 பேர்த்தையும் இடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். வேறப்போம் டே இவனைத்தான் இடணும், அவங்க மாலை ஒரு மணி கூட மாட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஏன்னாலும் தப்பு தவிர ஈடு இட்டு போறீங்கன்னு வேறப்போய் சொல்லி வச்சுட்டான். ஒரு ஆளுன்னா ஒரு ஆளை தான் இடணும், யார் இடணுமோ அவனை தான் இடணும். அதுக்குள்ள வாமலம் அதுக்கு எது அவன் வாய்ஸ்து இங்கே இருக்கிறான், அதுக்கு பதில் சொல்லுவான். அவன் மனிதன்னா எப்படி வேணாலும் இடக்கூடாதுரா அப்படின்னு அவர் கருத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. கட்டை இட்டாங்க. டே உன் தம்பி தானே அப்படின்னா, என் தம்பி தானா. அந்த 2 பேரும் அவங்க 2 பேரும் ஓடக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்களே. அப்பாரம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. தூணுகால்னா அந்த ராஜி 2 பேரும் தான் போனது. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதெல்லாம் தகவல், போலீஸ் தகவல் கிடச்சி அப்புறம் விடிஞ்சு காத்தால தகவல் வந்துருச்சு. பரமிச்சோம் அலங்காட்டுக்கு வேட்டைக்கு போனவனு இவங்க 2 பேரும் வந்து கொடுத்துட்டாங்க ஓரில் தகவல். கற்பனை சுட்டு அவனை கற்பனை தான் சுட்டு விட்டான் அப்படின்னு கற்பனை மேலே தான் அந்த கேஸையே பண்ணிட்டான். அவனே நானே ஏற்றுக்கிறேன்னா அவன் மேலே தான் அந்த கேஸாச்சு. வேற மேலே ஆகவே இல்லை. ஆகல அவனே ஏற்றுக்கிட்டது வீரப்பனும் சுடலை, அவங்க ஆளுக்கு சுட்டது இல்லை. அதே நடுவூரில் வந்து அவனை விலங்கு போட்டு கற்பனை கூட்டிட்டு கேஸ் போட்டாங்க. அவனே ஏற்றுக்கிட்டான். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பட்டம் எங்கடா இட்டனா இங்கே தான் இட்டேன்னு அவன் கூட இருக்கிறானே எல்லா சாட்சி முறையும் ஏற்றுக்கிட்டாரு. பட்டம் பகலே வந்து விலங்கு போட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. கூட்டி போய் அவனுக்கு கேஸ் முடிச்சு இப்படி தான் அநியாயம் பண்ணான் வேஷம் முடிச்சு. அப்பாருனா இந்த ஆணை வேட்டைக்குன்னு துப்பாக்கி எடுத்து திருப்பி தான் தொடுக்கிறாரு. இந்த ஒரு கொலையை செஞ்சு விட்டானா, இது ஒரு படுகொலை ஆகி போச்சா அப்படின்னு சொல்ல